2600 வருஷம் பழமையான சிவன் கோவில். லிங்கத்துக்கு கீழே கிடைக்கப்பட்ட 103 பொற்காசுகள் நம் சோழன் மன்னன் நிகழ்த்திய அதிசயம். இந்த விஷயத்தை கேட்டு நாங்க நேர்ல போய் நின்றதும் எங்களோட உடம்பே சிலிர்த்து போயிடுச்சு. ஆதி சிவன் திருமுல்லைநாதர் கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். நீங்க பாக்குற இந்த இடத்துக்கு அடியில தான் அந்த 103 பொற்காசுகளும் கிடைச்சது. நீங்க பாக்குறது தான் ராஜகோபுரமும். அது மட்டும் இல்லாம 700 வருஷம் பழமையான அரச மரமும் இங்க தான் இருக்கு. கோவிலோட புனரமைப்புக்காக பழைய கோவில் இருந்த சிலைகளை எடுத்து வச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன், அது மட்டும் இல்லாம பிள்ளையார் சிலையும் இங்க தனியா எடுத்து பத்திரமா வச்சிருக்காங்க. நம்ம படைத்த பிரம்மாவோட சிலையும் நீங்க பாப்பீங்க. கோயில் வந்து 2600 வருஷம் கட்டுந்து, அதாவது திருமூலர் வழிபட்டது. அவர் இல்லாதனால அவர் செலவு வச்சு தான மண்டபம் கட்டியிருக்கு. இந்த கோயிலை பிறகு நம்ம திருவண்ணாமலை கோயில் கட்டணும். உள்ள இருக்கிறவங்க வந்து அண்ணாமலையார் ஒண்ணாமலை, இவங்க பேரை வச்சுதான் திருவண்ணாமலை கோயில் கட்டணும். ஆதிசிவன் அருணாசலேஸ்வரர். கார்த்திகை மாதம் வந்து திருவண்ணாமலை இப்படி தீபம் ஏற்றுறாங்க, அதே மாதிரி இங்கே தீபம் ஏற்றுங்க. அதுக்கு கூட்டம் நிறைய வந்துடுவாங்க. ஏக்கர் 2 வேலின்னு சொல்லிட்டு நிலம் தானம் கொடுத்துருக்குறாங்க. நிலம் தானம் கொடுத்த பிறகு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்துட்டு சுற்று மதில் சுவர், கோபுரம், அது இந்த மரம் இருக்குது இல்லையா, அதுதான் ராஜகோபுரமாக இருந்திருக்கு. அதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஆற்காடு நவாப்பு இந்த முஸ்லீம்கள் படையெடுத்து வந்து தான் இந்த கோவிலை வந்து சிதிலம் பண்ணியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னே அந்த மாதிரி இதில் தான் பண்ணி 200 வருஷத்து வரைக்கும் அது வழிபாடெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 700 எல்லாம் வந்துட்டு தான் இந்த இது டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 700க்கு அப்புறமா தான் வந்துட்டு இவ்வளோ ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து 73 கிலோமீட்டரில் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சிவன் பக்தனாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ.